எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாக கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் அவரை நீக்கியதாக விளக்கமளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் நான் பங்கேற்றேன், ஆனால் செங்கோட்டையன் புறக்கணித்தார் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அந்த விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என்ற காரணம் கூறி தவிர்த்தார். ஆனால் கருணாநிதி புகைப்படம் உள்ள அரசு விழாவில் கலந்து கொண்டார் என்றார். செங்கோட்டையன் ஒன்றிணைவு குறித்து பேசுகிறார், ஆனால் அவர் சந்தித்தவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். தினகரன் போன்றோருக்கு அதிமுக பற்றி பேச உரிமையே இல்லை என இபிஎஸ் தெரிவித்தார். ஓபிஎஸ் உண்மையானவர் அல்ல, மகனுடன் சேர்ந்து ஸ்டாலினை வாழ்த்தும் அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கம் காட்டுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா காலத்தில் செங்கோட்டையனின் பதவி நீக்கப்பட்டது, ஆனால் நான் பொறுப்பேற்ற பின் அவரை மீண்டும் வாய்ப்பு கொடுத்தேன் என இபிஎஸ் கூறினார். செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து அதிமுக தலைமையை எதிர்த்து செயல்படுகிறார். இதை தலைமை கழகம் பொறுத்துக் கொள்ளாது என எச்சரித்தார். ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் மூவரும் இணைந்து 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டுள்ளனர் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாக கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் அவரை நீக்கியதாக விளக்கமளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் நான் பங்கேற்றேன், ஆனால் செங்கோட்டையன் புறக்கணித்தார் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அந்த விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என்ற காரணம் கூறி தவிர்த்தார். ஆனால் கருணாநிதி புகைப்படம் உள்ள அரசு விழாவில் கலந்து கொண்டார் என்றார். செங்கோட்டையன் ஒன்றிணைவு குறித்து பேசுகிறார், ஆனால் அவர் சந்தித்தவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். தினகரன் போன்றோருக்கு அதிமுக பற்றி பேச உரிமையே இல்லை என இபிஎஸ் தெரிவித்தார். ஓபிஎஸ் உண்மையானவர் அல்ல, மகனுடன் சேர்ந்து ஸ்டாலினை வாழ்த்தும் அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கம் காட்டுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா காலத்தில் செங்கோட்டையனின் பதவி நீக்கப்பட்டது, ஆனால் நான் பொறுப்பேற்ற பின் அவரை மீண்டும் வாய்ப்பு கொடுத்தேன் என இபிஎஸ் கூறினார். செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து அதிமுக தலைமையை எதிர்த்து செயல்படுகிறார். இதை தலைமை கழகம் பொறுத்துக் கொள்ளாது என எச்சரித்தார். ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் மூவரும் இணைந்து 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டுள்ளனர் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாக கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் அவரை நீக்கியதாக விளக்கமளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் நான் பங்கேற்றேன், ஆனால் செங்கோட்டையன் புறக்கணித்தார் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அந்த விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என்ற காரணம் கூறி தவிர்த்தார். ஆனால் கருணாநிதி புகைப்படம் உள்ள அரசு விழாவில் கலந்து கொண்டார் என்றார். செங்கோட்டையன் ஒன்றிணைவு குறித்து பேசுகிறார், ஆனால் அவர் சந்தித்தவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். தினகரன் போன்றோருக்கு அதிமுக பற்றி பேச உரிமையே இல்லை என இபிஎஸ் தெரிவித்தார். ஓபிஎஸ் உண்மையானவர் அல்ல, மகனுடன் சேர்ந்து ஸ்டாலினை வாழ்த்தும் அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கம் காட்டுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா காலத்தில் செங்கோட்டையனின் பதவி நீக்கப்பட்டது, ஆனால் நான் பொறுப்பேற்ற பின் அவரை மீண்டும் வாய்ப்பு கொடுத்தேன் என இபிஎஸ் கூறினார். செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து அதிமுக தலைமையை எதிர்த்து செயல்படுகிறார். இதை தலைமை கழகம் பொறுத்துக் கொள்ளாது என எச்சரித்தார். ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் மூவரும் இணைந்து 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டுள்ளனர் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.